வாங்க ரெடி சார். பாதுகாப்போம் 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 சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இல்லை பஜார் ஒரு ரோடு போயிட்டு வரோம். விழிப்புணர்வு விழிப்புணர்வு We are having the Pulicat மிஷன் ஃபார் மரைன் லைஃப். ஏன் வந்து இதோட நோக்கம், எதுக்காக இதை நம்ம இன்னைக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எல்லாருமே செய்தியில படிச்சிருப்பீங்க. கோவை மாவட்டத்துல மருதமலையில வந்து ஒரு யானை வந்து இறந்து போச்சு. அந்த யானை இறந்த யானைய போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த யானைக்கு வந்து 14 மாச குழந்தை வந்து உள்ள வயிற்றுல இருந்திருக்குது. அதை விட ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, அந்த யானை இறந்ததுக்கான காரணம் வந்து அந்த மருதமலை ஒட்டிய காடுகள்ல நம்ம மக்கள் கொட்டுற பிளாஸ்டிக்க உண்டு அதனால நடந்த விஷயத்தினாலதான் அது இறந்திருக்கு. இது எவ்வளவு வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம். சோ இதே மாதிரி நம்மள இருக்க கடல்ல இருக்கிற உயிரினங்களும், நம்ம வந்து பீச்சுக்கு வரோம், நம்ம வந்து பொழுதுபோக்குக்காக வரோம், வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் தூக்கி போடுறோம், நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாம கழிவு பொருட்கள் எல்லாம் உள்ள போடுறதுனால அது எல்லாமே அலையில அடிச்சுட்டு போய் அந்த உயிரினங்கள் அதை சாப்பிட்டு அதனால பல்வேறு இன்னல்கள், பல்வேறு, இப்போ யானை மாதிரி ஒரு பெரிய உயிரினம் நிலத்துல இறந்து போறப்ப நம்மளுக்கு தெரியுது. கடல்லே பல உயிரினங்கள் இறந்த போது நம்ம யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தை தடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மரைன்ல இருக்கிற, கடல்ல இருக்கிற கடல் சார்ந்த உயிரினங்களோட பாதுகாப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்தணுங்கிறது நம்ம அனைவரோட கடமை. அந்த நோக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த மிஷன் ஃபார் மரைன் லைஃப் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம அனைவரும் கொண்டு வந்திருக்கிறோம். சோ இந்த திட்டத்துக்கு ஒரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களான தமிழ்நாடு அரசு அந்த மட்டும் வந்து நம்ம மாவட்ட
மாவட்ட நிர்வாகம் மட்டும் வந்து இதை செய்யவே முடியாது. இதை செய்யணும்னா பொதுமக்கள் அனைவரும் இதை ஒரு இயக்கமா, பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு நோக்கத்தோட ஒரு இயக்கமா இதை செஞ்சா மட்டும்தான் இதோட நோக்கம் நிறைவேறும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அறிவுரைக்கிணங்க நம்ம அனைத்து இடங்களிலும் வந்து தூய்மை இயக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பல்வேறு தூய்மை தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மற்றும் வனத்துறை இவர்களெல்லாம் இணைந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு தீமில் வந்து நம்ம செய்வோம். சில வாரங்களில் வந்து பப்ளிக் பிளேசஸ், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடங்களை க்ளீன் பண்ணுவோம். சில வாரங்கள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஸோ அரசு அலுவலகங்களில் உள்ள க்ளீன்லினஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணதில் இந்த வாரம் வந்து நம்ம பண்ணுற இடங்கள் என்னென்னா, கடற்கரை மற்றும் கடற்கரை ஓரங்கள் இருக்கிற பகுதிகளில் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் மற்றும் அனைத்து கழிவுகளையும் க்ளீன் பண்ணி அந்த ஏரியாவை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு தீம் தான் இந்த வாரத்தோட ஒரு நோக்கம். அதன் பேரில் இன்னைக்கு நம்ம வந்து பழவேற்காடு பகுதிகளில் இந்த பீச்சில் வந்து மற்றும் பழவேற்காடு பகுதிகளில் இருக்கிற இந்த இடங்களில் வந்து நம்ம தூய்மை பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தோட சிறப்பு திட்டமாக இன்னைக்கு வந்து மிஷன் ஃபார் மரைன் லைஃப், இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து நம்ம பாதுகாப்புறதுக்கான நோக்கத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு லோகோ லான்ச் பண்ணி இன்னைக்கு ஒரு லட்சணை வெளியிட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு இயக்கமாக நம்ம தமிழ்நாடு அரசுக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு நம்ம தொடங்கியிருக்கிறோம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம பொழுதுபோக்குக்காக பொதுமக்கள் கடற்கரையோரம் வரப்போ அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் நம்ம ஏற்படுத்தணும். ஏன்னா அவங்க போடுற நெகிழி கழிவுகள் மற்றும் அனைத்து கழிவுகளால் கடல்ல வாழ உயிரினங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுது. அந்த உயிரினங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கிறோம். இதன் மூலம் இது இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராமாக நம்ம வந்து தயாரித்து வாரம் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லாமல் நம்ம அனைத்து கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் அனைத்து பொதுமக்கள், தன்னாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து ஒரு இயக்கமாக நம்ம கொண்டு போகிறோம். இதற்கு ஊடகத்துறை, பத்திரிகை துறையாளர்களாக என்னோட வேண்டுகோள் என்னென்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை வந்து அவங்களுக்கான ஒரு திட்டமாக இதை எடுத்துக்கொண்டு அவங்க அனைவரும் அவங்களோட ஃப்ரீ டைமில் ஒரு மணி நேரம் வந்து அவங்களுக்கான இந்த நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மிக சுத்தமான தூய்மையான மாவட்டமாக வரும். இந்த திருவள்ளூரில் இருக்க கடற்கரை பகுதிகள் வந்து சுத்தமான தூய்மையான கடற்கரையாக, கடல்வாழ் உயிரினத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு கடற்கரையாக இது இருக்கும் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தின் மூலம் நம்ம பண்ண விரும்புகிறோம். நன்றி.